கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, அதே போலதான் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா நம்ம என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னா, நாம மன்னிக்கணும் அப்படின்ட்டு சொல்லித்தராங்க. நான் பள்ளி படிக்கும் பொழுது ஒரு நாடகத்தை பார்த்தேன். அந்த நாடகம் எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணன் தம்பி கதை. அண்ணன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தம்பிக்காக எல்லாவற்றையும் செய்வாங்க. தம்பி என்ன படிச்சு பெரியவன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க படிப்பெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லாம் செய்வாங்க. ஆனா தம்பி ஒரு காலகட்டத்துல பெரிய மனுஷன் ஆயிட்டு பெரிய பதவியாகி பெரிய பணக்காரன் ஆகிறாங்க. ஆனா அண்ணனை குறித்து எந்தவித ஒரு காரியத்தை யோசிக்கிறது, அண்ணன் எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு யோசிக்காம அப்படியே விட்டுருவாரு. ஆனா இவர் என்ன செய்வார்னா, தம்பி என்ன செய்வாரு, அண்ணனை பார்க்காத மாதிரி போறேன்னு அண்ணன் கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ எவ்வளவு உங்க தம்பிக்கெல்லாம் நல்லா செஞ்ச பத்தி அவர் ஒண்ணு பார்க்கல அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, அந்த தம்பி தெருவோரமாக போகும்போது ஒரு பெரிய தம்பியை நிறுத்தி சொல்றாரு, உங்க அண்ணன் நீ சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லாத இருந்தப்போ உங்க அண்ணன் தான் உனக்கு எல்லாவற்றையும் செஞ்சாங்க, நீங்க அவரை இப்படி விட்டுட்டீங்களே, அவருக்காக எதையுமே அவரை சேர்த்து கூட வச்சுக்கலையே அப்படிலாம் சொன்னோடனே தம்பிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அச்சோ நான் இவ்வளவு கெட்ட பையனா இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, எப்படியாவது அண்ணன்கிட்ட போய் என்ன செய்யணும், நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி போறாரு. அண்ணன் வீட்டுக்கு ஓடி போறா. அண்ணன் என்ன வழியில பாக்குறாங்க. அண்ணனை பார்த்த உடனே இவருக்கு வார்த்தை வரல. ஏன்னு சொன்னா, அவர் சொன்ன வார்த்தை, அண்ணன் உனக்காக என்னல, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி வார்த்தை வராம நினைச்சேன். உடனே அண்ணன் காலில் விழுந்துருவாங்க. அண்ணன் காலில் விழுந்த உடனே என்ன செய்யறாரு, அண்ணன் என்ன செய்யறாரு, தம்பி ஒரு நாள் நம்மளை கண்டு காட்டி இனிமேல் என்ன செஞ்சிருக்கான் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி தம்பி என்ன செய்யறாரு, அப்படியே தூக்கி எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் கட்டி தழுவி என்ன செய்யறாங்க, ஒருவருடைய அன்பை பரிமாறிக்கொள்றாங்க. அதனால அங்க மன்னிப்புன்ற வார்த்தையில இருந்து எல்லாமே மறைஞ்சு போச்சு அப்படின்னு பாக்குறோம். இப்படி பார்க்கும் பொழுது இது என்னச்சுன்னா, இந்த அண்ணன் தம்பி கதை இன்னும் என் மனசுல இருக்கு. இந்த மாதிரிதான் நமக்கு என்ன செய்யறோம்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில வேளை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா மன்னிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பரமண்டல ஜெபத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், அது ஒரு கடமையாக, சரி நமக்கு யாரும் இது செஞ்சாலும் ஒரு ஓரளவு ஒரு மன்னிப்பு அப்படின்னு அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்முடைய பக்திக்காக இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இது சரி செய்யணும் அப்படின்ற மன்னிப்பு இல்லாதபடிக்கு மனப்பூர்வமாய் மன்னிக்கிறது எப்படின்னு சொன்னா, ஒருவருடைய தவறுகளை என்ன செய்யணும், பேசாதபடிக்கு அவருடைய ஒருவர் என்ன செய்யணுமா, தகுதியாக ஏற்றுக்கொள்வது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சிலர் செய்வாங்க மன்னிச்சிருவாங்க. சிலர் செய்த தவறுகள் அவங்களால மறக்கவே முடியாது. அவங்க செய்த காரியங்களை மறக்க முடியாம என்ன செய்ய மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்கல. இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாந்தத்துல கெட்ட குமாரன் கதையும் அந்த மகன் அந்த தந்தையின் உறவு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா இருக்கும்ல. ஏன்னு சொன்னா, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் தூர தேசத்துல அழிச்சிட்டு, ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யறான், அந்த வாலிபனை செய்யறான்னா மனம் திரும்பி வரான். அவன் மனம் திரும்பி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தந்தை என்ன செய்யறாரு, அவன் வர வரைக்கும் கூட காத்துல ஓடி போய் அவனை கட்டி அணைத்து என்ன செய்யறாரு, கூட்டு வந்து அவனுடைய தவறுகள்லாம் எவ்வளவு அழகா அவன் எல்லாம் சொல்றான், நானும் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அப்பா என்ன செய்யறாரு, அவனுடைய தவறுகள் எல்லாம் என்ன செய்யறாரு, கழுவி அவனுக்கு என்ன செய்யறாரு, புதிய ஆடையை கொடுக்குறாங்க, மோதிரத்தை தவிர்க்கிறாங்க, பாதரட்சியை கொடுக்குறாங்க, நல்ல விருந்து என்ன செய்யறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. இதுதான் உண்மையான. இதே தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்குறாரு. நாம எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஒருவர் நேசித்து எப்படி அந்த கெட்ட குமாரனை அந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல இன்று நீங்களும் நானும் கூட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம போவோம்னு சொன்னா, அவர் எப்படி அந்த தந்தை செய்தாரோ அதே போல தேவன் நமக்கு செய்ய வல்லவராக, நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், நம்மளை தேற்றுவதற்கு அவர் வல்லவராக, புதிய நீதியின் ஆடையை தர்றதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சொந்த மகனாக நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி உங்களுக்கு மனசோர்வா இருந்து வேதனையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நாள் ஆண்டவர்
நோக்கி போங்க. அவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அப்புறம் நாம் என்ன செய்யணுமா? மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கணும். எந்த மனுஷன் மற்றவருடைய தவறுகளை மன்னிக்காத இருக்கிறானோ அவன் யாரு? ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? பாக்கியத்தை இழந்து விடுகிறான் என்றதை நம்ம பார்க்க முடியும். இறை மன்னிப்பின் மகிமை இதயத்தில் உணராதவர்கள் பிறருடைய தவறுகளை மன்னிப்பதில் பின்வாங்குவதில்லை. சரிங்களா? நம்ம இறைவனுடைய நம்ம மன்னிச்சிருக்கிறாங்களே, நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள், எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அவர் அதெல்லாம் பாராதபடிக்கு நம்மை மன்னித்து நமக்கு என்னது அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் நமக்கு கற்றுத்தர பாடம் சொன்னா, நீங்கள் மன்னிங்க, நீங்கள் மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் நான் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லித்தருகிற பாடம், சகோதரனுக்கு நீ மன்னியாமல் போனால் அது கூட எப்படி சும்மா இல்லை, ஏனோ தானோ என்று இல்லை, ஒரு ரிலீஜியஸ் ரீதியாக படுறதுக்காக இல்லை, அல்லது மற்றொரு முன்பாக காட்டுவதற்காக இல்லை, மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு மன்னியதிருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நமக்கு விரோதமாக காரியங்கள் செய்து அவங்களை மன்னித்து ஆண்டவர் நமக்கு மன்னித்ததை நாம் உணர்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த மன்னிப்பெல்லாம் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அப்படிதானுங்களே? அது கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்யலாம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகத்தின்றி எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது, எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு தீமை என்று ரட்சித்து எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பரலோக தந்தையே, இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி தகப்பனே. மனப்பூர்வமாய் நாங்கள் சகோதரர்களை மன்னிக்கவும், எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் என்பதை நாங்கள் அநேகருக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. குற்றம், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தடைகள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கொண்டு மன்னித்து ராஜா, உடைய ராஜ்யம் வரும் பொழுது ஆண்டவரே அற்புதம் ஈஸ்வரமாக எங்களுக்கு உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய், பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருக்க வேண்டுமாய், இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.